ஆண்டோடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த காலவேளையிலே விசேஷமாக இந்த உயிர்த்தெழுந்த மனமகிழ்ச்சி நாளின் காலவேளையிலே ஆண்டுடைய வார்த்தையை கேட்கும்படியாக வந்திருக்கிற யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பாராக. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. விஷ் யூ ஹாப்பி ஈஸ்டர் டு ஆல். ஆண்டுடைய நாம மகிமைப்படுவதாக. எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சபையின் சார்பாய் ஈஸ்டர் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பாராக. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த காலவேளையிலே ஒரு விசை நாம் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஆண்டுடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து அப்படியாய் தேவன் கடந்த நாட்களெல்லாம் நம்மை பாதுகாத்த இந்த கிருபைகளுக்காய் நன்றியுள்ள இருதயத்தோடு இந்த காலவேளையில நாம் நம்மை ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இது ஆஸ்வதிக்கப்பட்ட காலவேளைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த உயிர்த்தெழுந்த மனமகிழ்ச்சி நாளின் காலவேளையில உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி உங்களுடைய வார்த்தையை கேட்கும்படியாய் நீர் எங்களை கடந்து வர செய்திருக்கிறீர் ஐயா. ஆண்டவரே, இந்த காலவெளியிலும் உடைய வார்த்தையை கேட்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்தும். ஆண்டவரே, பலப்படுத்துவீராக. உயிர்த்தெழுந்த வல்லமையினால கத்திரங்களை நிரப்புவீராக. ஆண்டவரே, ஸ்தோத்திர எங்கள் இருதயங்களையும் ஆண்டவரே எங்களுடைய சிந்தைகளை உயிர் பெற செய்வீராக. கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கென்று நாங்கள் சாட்சிகளாய் நிற்க காணப்பட ஆண்டவர் இரக்கம் செய்யும். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். கத்திர நாட்களில் எங்களை பலப்படுத்தும். ஆண்டவரே, எங்களோடு பேசுவீராக. இந்த வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிய, விசுவாசிக்க, செவிசாய்க்க, அர்ப்பணிக்க தேவன் இரக்கம் செய்யும். எங்களை தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். துதி, கன, மகிமை எல்லாம் நமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வேதத்திலிருந்து ஆண்டவர் உயிர்த்தெழுந்த நாட்களில் செய்த ஒரு காரியங்களை இந்த நாட்களில் நாம் தியானிக்க ஆண்டவர் இரக்கம் செய்வாராக. நாம் தியானிக்க எடுத்துக்கொண்ட வேத பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். புக் ஆஃப் மேத்யூ சாப்டர் 28 verse 10. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள். நீங்கள் போய் என் சகோதரர் கலிலேயாவுக்கு போகும்படி அவர்களுக்கு சொல்லுங்கள். அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள் என்றார். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவர் இந்த காலவேளையில நம்மளை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, பயப்படாதிருங்கள், என்னை பற்றி சொல்லுங்கள், என்னை பற்றி சொல்லுங்கள், பயப்பட வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவர் ஆணித்தரமாய் உறுதியாய் தம்முடைய உயிர்த்தெழுதலை இங்கே விவரிக்கிறதையும் காண்பிக்கிறதையும் அதை மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்றும் ஆண்டவர் நம்புகிறாரு. அவரை தேடின முதலாய் அதிகாலையில் தேடின அவரை தேடிய என்னுடைய பிள்ளைகளுக்கு தேவன் விதமாய் சொல்லுகிறதை வாசிக்கிறோம். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. அப்பொழுது இயேசு அவர்கள் நோக்கி, நீங்க என்ன பண்ணாதீங்க, பயப்படாதிருங்கள். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. பலவிதமான பயங்கள் நமக்குள்ளே காணப்படுகிறது. சிலருக்கு சில விஷயத்தை பத்தி பயம் இருக்காது, சில காரியத்தை குறித்து பயம் இருக்கும். ஆனா இந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிற வார்த்தை, நீங்க பயப்பட வேண்டாம், நான் உயிரோடு என்ன பண்றேன், இருக்கிறேன், நான் மரித்தும் உயிரோடு இருக்கிறேன், மரித்தும் இன்னும் பேசுகிறேன் சொல்லி வேதத்துல ஆண்டவர் ஏனோக்கை பத்தி சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மரித்தும் இன்னும் பேசுகிறான். ஆபேலுடைய காரிய சாட்சியை பற்றி அப்படி நம்ம கேள்விப்படுகிறோம். அப்ப ஆண்டவர் மரணத்தை ஜெயித்தவராய் இருக்கிறார், ஜெயித்தார் என்பதை நீங்கள் பயப்படாமல் மற்றவர்களுக்கு அறிவியுங்கள். மீதியை நான் பார்த்துக்கிறேன், நீங்க சொல்ல வேண்டியதை சொல்லுங்க, நான் காரியங்களை என்ன பண்றேன், நீங்க போய் சொல்லுங்க. அதுக்கப்புறம் யார் விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு என்னை நான் காண்பிப்பேன் சொல்லி அந்த வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, பயப்படாதீர்கள், நீங்கள் போய் என் சகோதரர் கலிலேயாவுக்கு போகும்படி அவர்களுக்கு சொல்லுங்கள். அங்கே அவர்கள் என்னை என்ன பண்ணுவாங்க, காண்பார்கள். விசுவாசமா நம்ம ஆண்டவரை இந்த நாட்களில் அறிவிக்கிறதுக்காக தான் இந்த நாட்கள்ல ஆண்டவர் நமக்கு ஒரு சான்ஸை கொடுத்திருக்கிறார். இந்த ஈஸ்டர் மூலமா மாத்திரமல்ல, இன்னைக்கு ஆண்டவர் சொன்ன எல்லா காரியமும் நடந்துட்டு வருது. பூகம்பங்கள், தேசத்துக்கு பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், இது எல்லாம் வேதத்துல நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறத நடந்து வருகிறபடினால இன்னைக்கு யாரும் அதை மறுக்கவும் முடியாது, மறுதளிக்கவும் முடியாது. ஒரு பக்கம் யுத்தங்கள் நடக்கிறது, ஒரு பக்கம் தொற்று நோய்கள், சுனாமி, ஒரு பக்கம் இந்த கொரோனா போன்ற காரியங்கள், இன்னொரு பக்கம் பூகம்பங்கள். எந்த நாட்டில் எது நடக்குன்னே தெரியாது. பர்மாவிலையும் தாய்லாந்தில் நடந்த பூகம்பங்களுக்கு அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, இந்தியாவில் ஒரு பெரிய தாக்கம் இருக்கும், ஜப்பான்ல ஒரு பெரிய தாக்கம். அப்போ எந்த மனுஷன் வேதத்தை நம்புறானோ இல்லையோ, சயின்ஸ் சொல்றத நம்புறான். இந்த சயின்ஸ் சொல்றதுக்கு முன்னாடியே 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, இவைகள் சம்பவிக்கும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அப்போ ஆண்டவர் சொன்ன இந்த காரியங்களெல்லாம் நிறைவேறும் போது நம்ம ஆண்டவர் உயிர்த்தெழுந்தான்ற ஒரு நற்செய்தியை விசுவாசத்தோடு வைராக்கியமாய் சொல்லும் போது அவங்க விசுவாசிக்க ஏதுவா இருக்கும். ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தி இவ்விதமாய் ஜனங்களை ரட்சிக்கிற வழியில கத்தனமை நடத்த ஏதுவா இருக்கும். ஆண்டவருடைய நாம நமக்கு சில நேரத்தில் ஒரு பயம் இருக்குது. எப்படி சொல்றது,
நமக்கு அனுபவம் இல்லாம எப்படி சொல்றது, நம்ம எப்படி அதை ஆணித்தரமா சொல்றது அப்படின்னு சொல்லுகிற ஒரு பயம் நமக்குள்ள காணப்படுகிறது. ஆண்டவரை அதிகாலையில கல்லறையில வந்து தேடுறதுக்கெல்லாம் அவங்களுக்கு பயம் கிடையாது. ஆனா ஆண்டவர் பற்றி சொல்றதுக்கு அவங்களுக்கு என்ன இருக்குது, ஒரு பயம் இருக்குது. அதை எப்படி ஆணித்தரமா சொல்றது, நடக்காம போச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு. ஆனா வேதம் இங்க ஆண்டவர் தெளிவா சொல்றாரு. இயேசு அவர்களை நோக்கி, யாரு மகதலேனா மரியாளும் இந்த முதல் வசனத்துல யாரெல்லாம் அவர் அதிகாலையில பார்க்க வந்தாங்களோ அவரை தரிசித்தார்கள். தரிசித்தவுடனே ஆண்டவர்களுக்கு கட்டளையாக சொல்றாரு, நீங்க போய் என் சகோதரருக்கு இதை என்ன பண்ணுங்க, சொல்லுங்கள், அவங்க என்ன பண்ணுவாங்க, காண்பார்கள். நம்ம சொல்லாம இந்த உலக ஜனங்கள் ஆண்டவரை அறிய முடியாது. அவங்களாம் அறிஞ்சுக்கிட்டோன்றதுக்காக நம்மளை ஆண்டவர் அழைக்கல, நம்ம மூலமா ஆண்டவர் அவளுக்கு என்ன பண்றாரு, வெளிப்படுத்துகிறார். அதன் மூலமா நம்முடைய நாமத்தை ஆண்டவர் மைமைப்படுத்துகிறார். ஆண்டவருடைய நாமம் மைமைப்படுகிறது. ஆண்டவருடைய நாமம் மைமைப்படுவதாக ஒரு 5 காரியங்களை இந்த வேதத்திலிருந்து நம்ம எப்படி ஆண்டவரை மற்றவர்களுக்கு ஆணித்தரமாய் சொல்வது. அப்ப நமக்குள்ளே ஒரு அனுபவங்கள் காணப்பட வேண்டுமே. அப்படி நம்ம வாசிக்கும் போது முதல் வசனத்தை நம்ம 7வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். முதல்ல அந்த மகதலேனா மரியாளும் அந்த கூட இருந்தவர்கள் செய்த ஒரு காரியங்கள் 7ஆம் வசனம். மேத்யூ சாப்டர் 28:7, மத்தேயு 28:7. சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே கலிலியாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள். இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றான். ஒரு தேவதூதன் அவங்க கல்லறை கிட்ட வர்றாங்க. அந்த முதல் வருஷத்திலிருந்து வாசிக்கும் போது அந்த கல் புரட்டி இருக்க காண்றாங்க. தேவதூதன் அங்க இருக்கிறாரு. தேவதூதனை பார்த்தோம்னா அவங்க பயந்துடுறாங்க. அப்ப தூதன் முதல்ல அந்த ஸ்திரீகளை பார்த்து சொல்றாங்க, என்ன பார்த்து என்ன பண்ணாதீங்க, பயப்படாதீங்க, தைரியம் இருந்து நீங்க வந்து காலையில இந்த கல்லறைக்கு நீங்க வந்திருக்கீங்க தைரியமா, அப்படி இருக்கும்போது நீங்க பயப்படாதீங்க சொல்லிட்டு அந்த தூதன் ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க. அதுக்கப்புறம் அவர் இங்க இல்லை, தாம் சொன்னபடியே சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று நான் அறிவேன். அவர் இங்க இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார், கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். 7ஆம் வசனத்துல சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு என்ன பண்ணுங்க, சொல்லுங்க. மரணத்திலிருந்து எழுந்தார் அப்படின்னு நாங்க சொல்லப்படல. அந்த வசனம் நல்லா வாசிக்கும் போது மரித்தோரிலிருந்து என்ன பண்ணாரா, எழுந்தார். மரித்தோர் இது வரைக்கும் எழும்பினதே கிடையாது, மரணத்தை ஜெயித்ததே கிடையாது. முதல்ல ஆண்டவர் மரித்தோரிலிருந்து என்ன பண்ணாரு, முதற் பேரானவரா என்ன பண்ணாரு, எழுந்தார். ஆண்டவருடைய நாம மைமைப்படுவதாக. அப்போ இத போய் சொல்றதுக்கு முன்னதாக நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கணும், நம்ம வந்து முதல்ல எழும்புறவங்களா என்ன பண்ணணும், காணப்பட வேண்டும். பாருங்க, சீஷர்கள்லாம் படுத்து பயந்து இருக்கும் போது இந்த மகதலேனா மரியாளும் அந்த முதல் வருஷத்துல வாசிக்கும் போது மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க, அடுத்த நீங்க யோவான் லூக்கால படிக்கும்போது அதிகாலையில இருட்டோடு எழுந்திருந்து என்ன பண்ணாங்களாம், வந்தார்கள். அப்போ முதல் காரியம், அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று தூதன் சொல்றான். நீங்க போய் என்ன பண்ணுங்க, சொல்லுங்க. அதை சொல்வதற்கு நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம முதல்ல எழுந்திருக்கிறவர்களாய் நம்ம என்ன பண்ணணும், காணப்பட வேண்டும். ஆண்டவருடைய நாமம் மைமைப்படுவதாக. எதையெல்லாம் விட்டு எழுந்திருக்க வேண்டும் என்று சொல்லி வேதத்துல நிறைய காரியங்கள் என்ன பண்ணுகிறது, சொல்லப்படுகிறது. நம்ம எழும்பாம இன்னொருத்தருக்கு போய் ஆண்டவரை பத்தி நம்ம என்ன பண்ண முடியாது, வைராக்கியமா சொல்ல முடியாது. ஏசாயா எழுதின புஸ்தகம் 52ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது ஆண்டவர் எப்படி ஏசாயா தீர்க்கதரிசி மூலமா தேவ பிள்ளைகளை பார்த்து எச்சரிக்கிறது, அந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஐசாயா சாப்டர் 52 verse 1 and 2. எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. தூசியை உதறிவிட்டு எழுந்திரு, எருசலேமே வீற்றிரு. சிறைப்பட்டு போன சியோன் குமாரத்தியே, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு. எழும்பு எழும்பு சீயோனி. சீயோனி அப்படின்னா ஆண்டவரை அறிந்தவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள். உன் வல்லமை என்ன பண்ணிக்கோ, தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாக எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தமும் இனி இடத்துல வருவதில்லை. எழும்பு எழும்பு. அவங்க தூக்கத்தை விட்டு அதிகாலையில் எழும்பினாங்க. 2வது அந்த வசனம் சொல்லுது, தூசியை உதறிவிட்டு என்ன பண்ணு, எழுந்துரு. எந்த ஜனங்களோடு இருக்கிறையோ அந்த ஜனங்களிலிருந்து உன்னை தனிமைப்படுத்திக்கொள், எழுந்துரு. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மரித்தோரிலிருந்து அவர் எழுந்தார். நம்மளும் மரித்த கிரியிலிருந்து நம்ம என்ன பண்ணணும், முதல்ல எழும்பணும்.
அந்த உலகத்துடைய காரியங்கள் எல்லாவற்றிலிருந்தும் நாம் வேறுபட்டு எழும்பும்போது, கர்த்தருக்காக எழும்பும்போது ஆண்டவர் நம்மை அவரை பற்றி அறிவிக்கிற ஒரு நபர்களாக கர்த்தர் பயன்படுத்துகிறார். சீஷர்கள் கூட என்ன பண்ணாங்க, பயந்து நடுங்கிட்டு இருக்க நேரத்துல ஆண்டவர் முதல் அந்த உலகத்துக்கு சுவிசேஷத்தை சொல்ல ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பிறகு பயன்படுத்தப்பட்ட பாத்திரங்கள் யாருன்னா சாதாரண பெண்கள் தான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பான தேவ ஜனமே, இன்னைக்கு நம்மை முதல்ல எழும்புகிறவர்களாய் காணப்பட வேண்டும். தூக்கத்தை விட்டு எழும்பு, தூசியை உதறிவிட்டு எழும்பு. தூசினா பாவங்கள், சின்ன எல்லாவற்றையும் உதறிவிட்டு நம்ம ஆண்டவருக்காக எழும்ப நிக்கணும்ன்ற வைராக்கியம் வந்துச்சுன்னா பிறகு ஆண்டவர் நம்மை பயன்படுத்துவதற்கு என்ன பண்றாரு, விருப்பம் உள்ளவரா இருக்கிறார். நான் எழும்ப மாட்டேன், எல்லாத்தையோடு இருப்பேன், ஆனா ஆண்டவர் பயன்படுத்தணும் அப்படின்னா ஆண்டவர் அப்படிப்பட்ட நபர்களை பயன்படுத்த முடியாது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். இன்னைக்கு எழும்ப வேண்டியவங்க யாருன்னா பரிசுத்த நகரமாக எருசலேம். ஆண்டவரை பற்றி அறிஞ்சவங்க தான் இன்னைக்கு முடங்கி இருக்கிறாங்க. அப்ப நமக்குள்ளே ஒரு எழுப்புதல் காணப்பட வேண்டும் என்றால் முதல்ல நாம் செயல்ல காட்டும் போது ஆண்டவர் நம்மை கொண்டு அநேகரை ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார் என்பதை மறந்து போக வேண்டாம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 8ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் போது மத்தேயு 28:8, Matthew chapter 28 verse 8, அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் கல்லறையை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள். அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் கல்லறையை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க என்ன பண்ணாங்களாம், ஓடினார்கள். ஆண்டவருடைய நாம கல்லறையை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. முதலாவது அவர்கள் எழுந்தார்கள், ஆண்டவருக்காக எழும்பினார்கள். அதுக்கப்புறம் எங்க இருக்கிறாங்கன்னு பாக்குறாங்க. ஆண்டவர் இல்லாத ஒரு இடத்துல அவங்க இருக்கிறத அவங்க கண்டுக்கிறாங்க. ஏன்னா தூதன் சொல்றான், அவர் இங்க இல்ல, நீங்க இங்க இருக்கிறதுனால எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது, நீங்க உடனே என்ன பண்ணுங்க, புறப்படுங்கள். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்க ஆண்டவருக்காக எழும்பி இருக்கிறாங்க, உண்மைதான், இல்லைன்னு சொல்லல. ஆனா அவங்க இருக்கிற இடம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத இடத்துல என்ன பண்றாங்க, அவங்க தரிக்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். ஆண்டவருடைய அந்த இடத்தை விட்டு முதல்ல என்ன பண்ணணும், நம்ம வெளியில வரணும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. யோசேப்பு போத்திபாருடைய அரண்மனையை விட்டு முதல்ல என்ன பண்ணா, வெளியில ஓடி போனோம். மோசே சொல்றாரு, எகிப்தின் நன்மைகளை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவ பிள்ளைகளோடு துன்பத்தை அனுபவிப்பது நலம் என்று சொல்லி எகிப்தை விட்டு அவன் என்ன பண்ணான், வெளியில புறப்பட்டு வந்தான். ஆபிரகாம் ஆண்டவர் சொல்லும் போது நீ எல்லாவற்றையும் விட்டு விட்டு புறப்பட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போன்னு சொல்லுகிற போது அவன் புறப்படுறதுக்கு ஆயத்தப்பட்டான். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பான தேவ ஜனமே, கர்த்தருடைய நாமம் இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவருக்காக ஒப்பு கொடுத்து எழும்பி நிக்கிறோன்னு எழும்புறாங்க, உண்மைதான், அதிகாலையில் எழும்புறாங்க இல்ல காரியம். ஆனா அவங்களுக்கு புறப்படுற விஷயத்துல கொஞ்சம் தாமதம் பண்றாங்க. எழும்பிடுறாங்க, ஆனா புறப்பட்டு தங்களை ஆயத்தமாக்கி கொள்ளுகிற நேரத்துல அவங்க அந்த காரியத்தை செய்ய முடியாமல் இருக்கிறபடினால ஆண்டவரை அவர்கள் இந்த உலகுக்கு அறிவிக்கிற ஒரு சரியான பாத்திரமாய் ஆண்டவரால அவர்களை வணையக்கூடாமல் போகிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. லோத்தை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இந்த சோதோம் குமாரை விட்டு நீ என்ன பண்ணு, கிளம்பி போ. அவன் தாமதித்து கொண்டு இருந்தான். என்ன பண்ணானா தேவனுக்கு பயந்தவன் தான், ஒரு நீதிமான் தான், பாவம் செய்யாதவன், ஆண்டவருக்காக இருக்கிறவன். அவனை காப்பாற்றணும்னு ஆண்டவருக்கு ஒரு ஆசை வருது. ஆண்டவர் எச்சரிக்கிறார், 2 தூதனை அனுப்பி எச்சரிக்கிறாரு, இங்க உனக்கு யார் யாரெல்லாம் இருக்கிறா, அந்த பட்டணத்தை அழிக்க போறோம்னா உடனே எழும்பிட்டான். எழும்பிட்டு அதுக்கப்புறம் அந்த பட்டணத்தை விட்டு வெளியே போகிறதுக்கு அவன் தாமதித்து கொண்டு இருக்கும் போது ஆண்டவர் உடனே அந்த தூதர்களை அனுப்பி அவன் கையை பிடிச்சி வெளியில என்ன பண்றாரு, கடன்னு வெளியில இழுத்துட்டு வர்றாரு. அப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, நமக்குள்ள அந்த வாஞ்சை இருக்கலாம், ஆண்டவருக்காக எழும்பணும்னு. சரி, தூசியை விதிரி விட்டாச்சு. அதுக்கப்புறம் எந்த இடத்தை விட்டு புறப்பட்டு வெளியில வரணுமோ அந்த காரியங்களை உடனே ஆயத்தப்படுத்தி அந்த இடத்திலிருந்து நாம் கடந்து வர வேண்டும் என்று ஆண்டவர் விருப்பம் உள்ளவராயிருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவர்கள் கல்லறையை விட்டு சீக்கிரமா என்ன பண்ணாங்களாம், புறப்பட்டு. தூதனா அதான் சொல்றான், as long as நீங்க எவ்வளவு நேரம் இங்க வெயிட் பண்றீங்களோ அதனால எந்த ஒரு பிரயோஜனம் கிடையாது. கல்லறை என்பது அருவருப்பான அல்லது தேவன் உலாவுகிற இடம் அல்லாமல் காணப்படுகிறபடினால ஆண்டவர் இல்லாத இடத்துல நம்ம கொஞ்சம் தாமதிக்கவே கூடாது. அப்படிப்பட்ட நபர்களோடு அப்படிப்பட்ட சம்பாஷணை, அப்படிப்பட்ட பழக்க. அதனால்தான் சங்கீதம் 1:1 சொல்லுவது, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும்
பாவிகளுடைய வழியில் என்ன பண்ணக்கூடாது, நில்லாமலும். பரியாசக்கா உட்காரும் இடத்துல நம்ம அங்கே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே அதுக்கப்புறம் நம்ம அந்த இடத்துல இருந்து வெளியில வராதபடி அந்த புறப்படக்கூடிய அந்த எண்ணங்கள்லேருந்து பிசாச மாற்றத்தை கொண்டு வந்துருவான். கூட்டத்துக்கு கிளம்பணும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சோம்னா புறப்படுற காரியங்கள்ல தான் நம்ம கண்ணோட்டமா இருக்கணுமே தவிர மற்ற காரியங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்தா நம்முடைய புறப்படுதல் தாமதமாகி விடுகிறது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்கணும்னு நம்ம உள்ளத்துல ஆசை இருந்து எழும்பின பிறகு அதுக்கப்புறம் நம்முடைய நினைவுகள், நம்முடைய செயல்கள், நம்முடைய அசைவுகள், நம்முடைய காரியங்கள் எல்லாமே ஆயத்தத்துக்கு ஏதுவாய் காணப்படும். அந்த நேரத்துல உலக கவலைகளுக்கோ மற்ற காரியங்களுக்கோ நம்ம செய்யும் போது நம்முடைய புறப்படுதல்ல தாமதம் ஏற்படும் போது நம்மளால அந்த காரியத்தை பூரணமாய் செய்ய முடியாமல் போகிறது. ஆண்டோடைய அந்த பிரேயருக்கு கிளம்புற நேரத்தில் தான் ஒரு சொந்தக்காரங்க வந்துருவாங்க. பிரேயருக்கு கிளம்புற நேரத்தில் தான் தேவையில்லாத வீண் அலுவல்களில் ஜனங்க ஈடுபட்டு அந்த நேரத்துக்கு வர முடியாதபடி ஆசுவாத்தை விட்டு விடுறாங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்லாரு, ஞாயிற்றுக்கிழமை சமைக்கவே என்ன பண்ணக்கூடாது, வீணான அது என்னுடைய நாள். முற்று முழுக்க நம்முடைய நோக்கம் சிந்தனை எல்லாம் அதுல காணப்படும் போது நிச்சயமாய் ஆண்டவர் நம்மை அனுப்பி ஆஸ்வதித்து பயன்படுத்த ஆண்டவர் நமக்கு அது ஏதுவாய் காணப்படுகிறது. கர்த்தர் அப்படிப்பட்டவர்களை எழுப்பி பயன்படுத்தி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஆமோஸ் 4:12 புக் ஆஃப் ஆமோஸ் சாப்டர் 4:12. ஆகையால் இஸ்ரவேலே, இந்த பிரகாரமாக உனக்கு செய்வேன். இஸ்ரவேலே, நான் இப்படி உனக்கு செய்ய போகிறபடியினால் உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. ஆகையால் இஸ்ரவேலே, இந்த பிரகாரமாக உனக்கு நான் என்ன பண்ணுவேன், செய்வேன். இஸ்ரவேலே, நான் இப்படி உனக்கு செய்ய போகிறபடினால் உன் தேவனை சந்திக்கபடி என்ன பண்ணு. அந்த ப்ரிப்பரேஷன்றது தான் நிறைய விஷயத்துல நம்ம தவறி விடுகிறோம். ஆசை இருக்குது, விருப்பம் இருக்குது, ஆனா அதுக்குரிய ஆயத்த காரியங்கள் நம்ம கடன்னு செய்யலைன்னா பிசாசு டக்குன்னு வேற ஒரு சிந்தனையை கொண்டு வந்து அந்த விருப்பத்தை அப்படியே மாற்றி விடுவோம். அப்புறம் நம்முடைய தரிசனம், நம்முடைய ஆசைகள் எல்லாம் குன்றில் போயிடும். சிந்தனைகளை மாற்றி, சூழ்நிலைகளை மாற்றி ஒரு சோம்பல் வந்து அதுக்கப்புறம் ஆராதனைக்கே போகக்கூடாதபடி ஒரு தடையை உண்டாக்குறதுல பிசாசு கரெக்டா ஞாயிற்றுக்கிழமை காலையிலேயா இருக்கட்டும், ஆராதனைக்கு போற நேரங்களா இருக்கட்டும், பிசாசு கரெக்டா செயல்படுகிறோம். அதை அறிந்து நம்ம அந்த புறப்படுகிற விஷயத்துல என்ன பண்ணக்கூடாது, தாமதிக்காமல் இருக்கணும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்படி இருக்கும்போது நிச்சயமாய் கர்த்தர் அவருடைய சித்தத்தை நம்மளை நிறைவேற்றி நம் மூலமாய் அவர் மகிமைப்பட வல்லவராயிருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 3வது 9ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது மத்தேயு 28:9, மேத்யூ சாப்டர் 28:9. அவர்கள் அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க போகிற போது இயேசுதாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். அவர்கள் கிட்ட வந்து அவர் பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவர்கள் கிட்ட வந்து, அவர்கள் என்ன பண்ணாங்களாம், கிட்ட வந்து. நிறைய பேர் ஆலயத்துக்கு வர்றாங்க, நிறைய பேர் எழும்பிடுறாங்க, புறப்படுறாங்க, நல்லா புறப்பட்டு வர்றாங்க. ஆனா வந்து கிட்ட வர்றாம தூரத்துல என்ன பண்றாங்க, நிற்கிறதுனால ஆண்டவர் அவர்களை தொட்டு அல்லது ஆண்டவரை அவர்கள் தொட முடியாமல் போகிறது. இந்த உலகத்துல எல்லா விஷயத்துக்கும் நம்ம தூரம் தள்ளி இருக்கணும், ஒரே விஷயத்தை தவிர ஆண்டவருடைய சன்னதியில மட்டும்தான் நம்ம தூரம் என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. மற்ற எல்லா உலகத்துடைய காரியங்களுக்கும் ஒரு டிஸ்டன்ஸ்ல மெயின்டைன் பண்றது தப்பு கிடையாது. ஆனா கர்த்தருடைய காரியங்கள்ல if we maintain the distance that never lead us to proclaim the gospel. ஆண்டவர்கிட்ட மட்டும் 1000 பிரச்சனை, 1000 மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், 1000 ப்ராப்ளம் இருந்தாலும் ஆண்டவரை தேடுகிற விஷயத்துல நம்ம இன்னும் எவ்வளவு நெருக்க காண்பிக்கிறோமோ, எந்த அளவுக்கு நம்ம க்ளோஸ் அப்ல வர்றோமோ அந்த அளவுக்கு ஆண்டவருடைய கிரியைகளை நம்முடைய வாழ்க்கையில அறிந்து கொள்ள முடியும். அவர்கள் கிட்ட வந்து ஆண்டவருடைய நாம் இன்னைக்கு நிறைய விசுவாசிங்க சபைக்கு வர்றாங்க, ஆயத்தத்தோடு வர்றாங்க, ஜெபத்தோடு வர்றாங்க. இன்னும் கிட்ட வர்றதுக்கு அந்த முயற்சிகளை இன்னும் எடுக்காம இருக்கிறதுனாலதான் நம்மளை ஆண்டவர் பயன்படுத்தாம இருக்கிறார். ஆண்டவர்கிட்ட கிட்ட நெருங்கக்கூடிய காரியங்கள்ல நம்ம அதிகமா செய்யணும். ஆண்டவர்கிட்ட கிட்ட வரக்கூடிய காரியங்கள் என்ன, வேத வசனம், ஜபம், தியானம், உபவாசம், கர்த்தருடைய காரியங்கள்ல ஒரு விருப்பம், வாஞ்சை, ஆண்டவரோடு ஊழியங்களோடு சேர்ந்து கொள்கிறது, மற்ற காரியங்களை ஒதுக்கி வைக்கிறது, தேவனை பற்றி எப்பயுமே ஒரு விருப்பமும் வாஞ்சையும் இருக்கிறது என்றால் ஆமா ஆண்டவர்கிட்ட நம்ம அருகில வர்றதுக்கு விருப்பம் உள்ளவராக இருக்கிறோம் என்பதை அது வெளிப்படுத்துகிறது.
ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் தன்னிடத்துல வருகிறவர்களை அவர் சொல்றார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்துல என்ன பண்ணுங்க, கம் க்ளோசர் அன்டு மீ, என்னிடத்துல வாருங்க, பக்கத்துல வாருங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சகையு ஆண்டவரை பார்த்து தூரத்துல இருந்தே அவருடைய மகிமையை பார்த்துட்டு அப்படியே ஆசீர்வாதத்தை வாங்கிடலான்னு பார்த்தான். ஆண்டவர் உயர அவன் அண்ணாந்து பார்த்து கீழே இறங்கி என்ன பண்ணு, வா நான் உன் வீட்டுல என்ன பண்ணணும், தங்கணும்னு சொல்லி சொன்ன உடனே ஆண்டவர் அவனோடு என்ன பண்ணாரு, அவருடைய வீட்டுக்கு கடந்து போனார். அப்ப இன்னைக்கு நிறைய ஜனங்க ஆண்டவருடைய மகிமை தூரத்துல இருந்து என்ன பண்ணணும், பார்க்கணும். அப்படி அதிசயங்களை பார்க்கணும்னா அது ஒரு நாளும் நடக்காத ஒரு விஷயம். That never happened. God also don't like that one. ஆண்டவர் விரும்புகிறது என் பக்கத்துல வா, என் நெருக்கமா வா, கம் க்ளோசர். உனக்கும் எனக்கும் அந்த இடைவெளின்றதே இருக்கவே கூடாது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப ஆண்டவருக்கும் நமக்கும் இடையில ஏதாவது ஒரு ஆட்கள் அதிகமா நேசிச்சோம்னா, மற்ற காரியங்களுக்கு அதிகமா முக்கியத்துவம் கொடுத்தோம்னா, நம்ம ஆண்டவர்கிட்ட நெருங்கி வர முடியாம நிலைமையில இருக்கும்போது அவருடைய பரிபூர்ணமான கிருபைகளை நம்ம வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள முடியாது. ஆண்டுடைய ஆனா பிசாசு நெருக்கமா வர்றதுக்கு விட மாட்டான். உலகத்துல மற்ற காரியங்களுக்கெல்லாம் நெருக்கமா இருக்கிறதுக்கு அனுமதிப்பான். ஆண்டவர்கிட்ட நெருக்கமா இருக்கிறதுக்கு விட மாட்டான். அவைகளெல்லாம் மீறி பவுல் சொல்றாரு, லாபமானவைகள் எவைகளோ அவைகளெல்லாம் நஷ்டம் என்ன பண்ணுகிறேன், உதறி தள்ளுகிறேன். நெருங்கி நிற்கிற பாவங்களை தள்ளிட்டு ஆண்டவரத்துல நெருங்கி வருகிறதுக்கு நான் முயற்சி பண்றேன். கர்த்தருடைய நாமம் இந்த உலகத்துல மற்ற காரியங்களை நம்மள நெருங்கி இருக்கும். ஏன்னா நம்ம ஆண்டவர்கிட்ட நெருங்கிடக்கூடாதுன்றக்காக அதெல்லாம் இடையில பூந்துக்கும். அந்த காரியங்களை கொஞ்சம் தள்ளிட்டு ஆண்டவர்கிட்ட நெருக்கம் காண்பிக்க 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 ஆண்டவர் நம்மை உலகத்துக்கு அறிமுகப்படுத்தி ஆஸ்வதிக்க பயன்படுத்த வல்லவராயிருக்கிறார். நான்காவது ஒரு காரியத்தை நம்ம வாசிக்கும் போது மூன்றாவது ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். யாக்கோபு 4:8, ஜேம்ஸ் சாப்டர் 4:8. தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இருமனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் என்ன பண்ணுவாரு, சேருவார். இந்த வார்த்தையுடைய மெயினா முக்கியமான ஒரு அர்த்தம் என்னன்னா, ஆண்டவர் கிட்ட சேருங்க, ஆண்டவர்கிட்ட நெருங்கி வாங்க. ஆண்டவருடைய நாம தமிழத்துல வருகிற ஒருவனையும் ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரு, ஏன் இவ்வளவு நெருக்கமா வரணும் புறம்பே தள்ள மாட்டார். எந்த ஒரு மனுஷனா இருக்கட்டும், ஆண்டவர்கிட்ட நெருக்கம் காட்டுறவங்கள ஆண்டவர் ஒரு நாளும் தள்ள மாட்டார். ஆண்டவர் அதை அதிகமாக விரும்புகிறார். ஆண்டவருக்கும் நமக்கும் இடையில இடைவெளி இருந்தாதான் ஆண்டவர் விரும்ப மாட்டாரே தவிர, ஆண்டவருக்கு நமக்கு அதிக நெருக்கத்தை ஆண்டவர் அதிகமாக விரும்புகிறார். சத்துரு அதை விரும்புறதில்லை. அதனால இடையில ஏதாவது ஒரு காரியத்தை கொடுத்து நம்ம இருதயத்தை ஆண்டவரை விட்டு வழிவிலக பண்ணி தூரத்தில் இருக்கிற மாதிரி நம்ம என்ன பண்றோம், அவன் அப்படிப்பட்ட காரியங்களை செய்யறான். ஆனா அன்பான தெய்வ பிள்ளைகளே, சகை பாருங்க, அவ்வளவு முயற்சி எடுத்தான், ஓடுறான், ஆண்டவருக்கு முன்னாடி ஓடுறான், ஒரு காட்டு மரத்துல ஏறுறான். அவ்வளோ விசுவாசம், அவ்வளோ வாஞ்சையெல்லாம் இருக்குது. ஆனா அவனுடைய ஆசை என்ன தெரியுமா, ஒரு தூரத்துல இருந்து ஆண்டவர் என்ன பண்ணலாம், வாழ்க்கையில மெயின்டைன் பண்ணிக்கலாம், அப்படியே பின்தொடரலாம். ஆண்டவர் அதை விரும்பல. அவர் பக்கத்துல 1000 பேர் இருந்தாலும் அவங்களுடைய இருதயம் ஆண்டவருக்குள்ள நெருக்கமா இல்லைன்னு அறிந்து, தூரமா சகை இருந்தாலும் அவன் இருதயம் ஆண்டவரை நேசிக்கிறது அவர் அறிந்து அவனை அருகில கொண்டு வந்து அவனோடு அவர் போஜனம் பண்ணுகிறார், அவனோடு அவர் தங்கி இருக்கிறார், அவனுடைய வீட்டுக்கு கடந்து செல்கிறார். இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். சும்மா ஒரு பிசிக்கலா அவர் கூடவே நடந்து போறது, அவர் பக்கத்துல இருக்கிறதுனால எந்த லாபமும் இல்லை. இருதயத்துல அவரோட நம்ம என்ன பண்ணணும், நெருக்கமுடையவர்களாய், இருதயத்துல நினைவுகளை சிந்தைகளை அவரோடு இணைந்திருக்கிறவர்களாய், இசைந்திருக்கிறவர்களாய், ஒன்றி இருக்கிறவர்களாய் காணப்படும் போது ஆண்டவருடைய பரிபூர்ண ரட்சிப்பை அவர் சொல்றார். இவன் ஆபிரகாமுக்கு குமாரன் அல்லவா, இந்த வீட்டுக்கு இன்னைக்கு என்ன பண்ணது, ரட்சிப்பு வந்ததுன்னு சொல்லி ஆண்டவர் சகைவை ஆசீர்வதிக்கிறது போல நம்ம ஆண்டவரத்துல நெருங்கி வரும்போது எல்லா விதத்துல ஒரு ரட்சிப்பு, எல்லா விதத்துல ஒரு மீட்பு, எல்லா விதத்துல ஒரு அற்புதம், விடுதலையை நம்ம நிச்சயம் பார்க்க முடியும். அதுல மாற்றங்கள் இல்லை. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 4வது ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கும் போது அதே 9ஆம் வசனம் மத்தேயு 28:9 பார்ட் பி, அதுக்கு அடுத்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். வாழ்க என்றார். அவர்கள் கிட்ட வந்து அவர் பாதங்களை தழுவி, கிட்ட வந்து அதுக்கப்புறம் அவர் பாதங்களை என்ன பண்ணாங்களாம், தழுவினார்கள். உயிர் தழுந்த இயேசுவை தொடுறாங்க. தோமாவிட்ட போய் சொல்றார், எல்லா சீசர் இருக்கும்போது ஆண்டவர் அங்க இருக்கிறாரு, தோமா இல்லை. இதை கேட்டவுடனே தோமா நம்பல. அப்புறம் இன்னொரு இடத்துல தோமா இருக்கும்போது ஆண்டவர் வெளிப்படுத்தி சொல்றாரு, என் காயங்களை உன் விரலை என்ன பண்ணு போடு, என் தழும்புகளை என்ன பண்ணு தொட்டுப்பார். நல்லா கவனிங்களேன், இது ஒரு மேன்மையான ஒரு அனுபவம். ஆண்டவரை இன்னைக்கும் நம்ம என்ன பண்ண முடியும்,
தொட முடியும் அப்படி சொல்றதை காட்டிலும் ஆண்டவர் நம்ம இன்னைக்கும் லிட்ரலா பிசிக்கலா God would like to touch us. ஆண்டவர் நம்மை தொட அவர் விருப்பம் உள்ளவராயிருக்கிறார். ஆண்டவருடைய நம்ம அவரை தொடணுன்ற விருப்பம் இருந்தாலே போதும், அவரை நம்ம என்ன பண்ண முடியும், அவரை தொட முடியும். அந்த அனுபவம் வேற ஒரு அனுபவம். இயேசுடைய வஸ்திரத்தை உயிரோடு இருக்கும்போது தொட்ட உடனேயே ஒரு பெரும்பாலோட சுகமானா, உயிர்த்தெழுந்த இயேசுவை தொட்டா எப்படி இருக்கும்? அவருடைய பாதத்தை அவர்கள் என்ன பண்ணாங்களாம், தழுவி, இங்கிலீஷ்ல சொல்லுது இறுக்கமாய் பற்றி கொண்டார்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சரி, இன்னைக்கு ஆண்டவருடைய பாதம் அப்படின்னா என்னன்னா, அவரை ஆராதிக்கிற இடம் தான் என்னது, அவருடைய பாதம். ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அவருடைய பாதம் என்பதற்கு கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. லூக்கா 7:38 வாசிக்கலாம். லூக் சாப்டர் 7:38. அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சம்பவம் நமக்கு தெரியும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு ஸ்திரீ வெளியேறப்பட்ட ஒரு தைலத்தை உடைத்து ஆண்டவருடைய பாதத்தில் ஊற்றி அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை என்ன பண்ணாலாம், பூசினாள். இது ஆண்டவர் உயிரோடு இருக்கும் போது அவருடைய பாதத்தை ஒரு ஸ்திரீ என்ன பண்ணா, தழுவி கொண்டாள். இது ஆவிக்குரிய அர்த்தத்துல இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கும் போது லூக்கா 10:39, லூக் சாப்டர் 10:39, அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம மத்தேயுல நம்ம வாசித்தோம், அவர் பாதங்களை தழுவி அப்படின்னா, ஆண்டவரை எங்கெல்லாம் நம்ம ஆராதிக்கிறோமோ அது அவருடைய பாதமா இருக்கிறது. ரெண்டாவது, எங்கெல்லாம் தேவ வார்த்தையை நம்ம உட்கார்ந்து தியானிக்கிறோமோ நம்ம அவருடைய பாதத்துல இருக்கிறோம் என்பதை அது வெளிப்படுத்துகிறது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதை அவள் தழுவி கொண்டாள் அப்படின்னா அதை அவங்க விட்டுவிடவே இல்லை அப்படின்னு அர்த்தம். இங்கிலீஷ்ல சொல்றது இல்ல, இறுக பற்றி கொண்டார்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஜெபம், ஆலயம், தேவ அப்படி கூட்டம்ன்றப்போ அதை இறுக பற்றி கொள்ளணும். அப்படின்னா என்ன அர்த்தம், மனதளவில் அதை வாஞ்சித்து இது கிடைக்கிற ஒரு பெரிய பொக்கிஷம் என்று சொல்லி முழு உள்ளத்தோடு அந்த நேரத்தில் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஆராதனை செய்வதற்கு பேர் தான் இறுக பற்றி கொள்றாங்க. நிறைய பேர் ஆராதனை இருப்பாங்க, ஆராதனை ஈடுபடுவாங்க, ஆராதனை செய்வாங்க, சபைக்குள்ள இருப்பாங்க, இருதயம் மட்டும் தூரமா இருக்கும். அவங்க வாயின் வார்த்தைகளை பாடும், அவங்களுடைய வாயின் வார்த்தைகளை சத்தம் வரும். இருதயம் தூரமா இருக்கிறதுக்கு பேரு ஆண்டவரை பற்றி கொள்வது அல்ல. ஆண்டவருடைய நாம வேதத்தை வாசிக்கும் போது முழு உள்ளத்தோடு மெடிடேஷன் பண்ணணும். அது தேவ வாக்கு, தேவன் என்னோடு பேசுகிறான்னு சொல்லி அதை முழுமையா நம்ம அவரை வாஞ்சிக்கும் போது அவருடைய பாதத்தை நாம் தழுவுகிறோம். ஆண்டவர் அப்போ ஒரு சுகமளிக்கிற வல்லமை நமக்குள்ள இறங்கி வருது. இயேசுவை தொட்ட உடனே ஒரு தாயோ ஒரு சகோதரி விடுதலை பெற்றார். அப்ப இயேசு யாரை தொட்டாரோ அவங்கெல்லாம் விடுதலை பெற்றாங்க. அப்ப இயேசுவின் பாதத்தை தொட்டு அவங்க நிச்சயமா அவங்களுக்குள்ள ஒரு வல்லமை என்ன பண்ணிருக்கோம், கடந்து போயிருக்கும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ இந்த நாட்கள்ல ஆண்டவர் மனுஷனா இல்ல, அவர் என்ன பண்ணாரு, அவர் மறுரூபமாகி அவர் இப்ப பிதாவுடைய வலது வருஷத்துல இருக்கிறார். ஆனா இன்னைக்கு அவருடைய பாதம் என்றால் என்ன, ஆண்டுடைய பிரசன்னம், ஆண்டுடைய ஜெபம், ஆண்டுடைய கூட்டங்களை இறுக பற்றி கொள்வது. ஏதோ கடமைக்கு போகணும், சரி சீக்கிரம் போகல, லேட்டா போயிட்டு என்ன பண்றது, ஒவ்வொரு வாரம் அப்படி வரும்போது நம்ம அதை இறுக பற்றி கொள்ளவில்லை. பற்றி கொள்றான இறுக பற்றி கொள்ளவில்லை. அவர்கள் என்ன பண்ணாலும் தழுவி கொண்டார்கள். அந்த மாதிரி ஆண்டவரை இறுக பற்றி கொள்ளும் போது நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை நமக்குள்ள என்ன பண்ணுகிறது, கடந்து வரும் என்பதில் சந்தேகம் இல்லை. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கடைசியில ஒரு வசனத்தை, அதே 9ஆம் வசனத்துல மத்திய 28:9 கடைசியில ஒரு வசனத்தை அந்த பகுதியை நம்ம வாசிக்கலாம். மேத்யூ சாப்டர் 28:9 பார்ட் C. அவரை பணிந்து கொண்டார்கள். கடைசியில என்ன பண்ணாங்களாம், அவரை என்ன பண்ணாங்களாம், பணிந்து கொண்டார்கள். they humble themselves. உண்மையா ஆண்டவரை இறுக பற்றி கொண்டவங்களுடைய வெளிப்படையான ஒரு அடையாளம், அவர்களுக்குள்ள ஒரு பணிவு காணப்படும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும், ஒரு தாழ்மை காணப்படும். அந்த தேவ சாயல் அவங்களுக்குள்ள கடந்து வரும். அப்படிப்பட்டவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீங்க என்ன பண்ணாதீங்க, பயப்படாதீங்க, என்னை பற்றி மற்றவர்களுக்கு என்ன பண்ணுங்க,
அறிவியுங்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னைக்கு ஆண்டவரை எத்தனையோ பேர் இருக்க பற்றி கொள்றாங்க. உண்மைதான், ஆண்டவர் எனக்கு போதும், ஆண்டவர் எனக்கு ஆதாயம் சொல்ற எத்தனையோ பேருக்குள்ள அந்த பணிவுன்னு ஒண்ணு இல்லாததுனால தேவன் அவர்களை பயன்படுத்த முடியாமல் என்ன பண்ணுகிறது, போய்விடுகிறது. ஒரே ஒரு வசனத்தை வாசிச்சு நான் முடிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 95:6, Psalms 95:6. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கார் படியிட கடவோம், வாருங்கள். ஆண்டவரை துதிக்கிற விதமே அப்படின்னா பணிந்து குனிந்து. பணிந்து அப்படின்னா ஹம்பிள் இனர் ஹார்ட், இருதயத்துல தாழ்மை. குனிந்து we have to bow down. முழங்கால் படியிட கடவோம், வாருங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உட்கார்ந்து ஜெபம் பண்ணலாம், அது ஒரு பக்கம் இருக்குது, இல்லைன்னு சொல்ல. In our heart, if there is no humbleness, God cannot use them in His ministry to proclaim the gospel. ஆண்டவரை பற்றி அறிவிக்கிறதுக்கு அப்படிப்பட்ட ஆட்களை ஆண்டவர் என்ன பண்றாரு, பயன்படுத்துவது கிடையாது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப இப்படிப்பட்ட வழிகளை நம்ம கடந்து போகும்போது ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, நீங்க பயப்படவே பயப்படாதீங்க. ஒன்னு, ஆண்டவரை தரிசிச்சவங்க பயப்பட மாட்டாங்க. ரெண்டாவது, அபிஷேகத்தை பெற்றவங்க என்ன பண்ண மாட்டாங்க, பயப்பட மாட்டாங்க. இப்ப ஆண்டவரை தரிசித்த இவர்கள் இன்னும் அபிஷேகம் பெறல. அதுக்கப்புறம் ஆண்டவர் பரமேறி போறாரு. அப்புறம் 120 பேர் மாடியில கூடுறாங்க, கர்த்தர் அபிஷேகிக்கிறாரு. ஆனா அப்போ ஆண்டவர் அவங்களை பார்த்து சொல்றாரு, அந்த சகோதரிகளை பார்த்து, நீங்க என்ன பண்ணாதீங்க, பயப்படாதீங்க அப்படின்னு சொன்னாலே ஆண்டவர் அந்த பயம் அவங்களை விட்டு போயிடுச்சு. தைரியமா நீங்க போய் சகோதரருக்கு சொல்லுங்க, நான் அவங்களுக்கு என்ன போய் என்ன பண்ணுவேன், நீங்க யார் யாருக்கெல்லாம் என்னை பத்தி சொல்றீங்களோ அவங்களுக்கு நான் என்ன பண்ணுவேன், காண்பிப்பேன். அப்போ இந்த அனுபவத்தை நம்ம பெற்றுக்கொண்டா நம்ம தைரியமா சொல்ல முடியும், கர்த்தர் உயிரோடு இருக்கிறார், கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார், உங்க பிரச்சனையை மாற்றுவார், ஆண்டவரை நம்புங்கன்ற ஒரு தைரியம் எப்ப வந்து தெரியுமா, இந்த அனுபவம் நம்ம வாழ்க்கையில என்ன பண்ணணும், அவரை தழுவி. we should have an experience to touch by God. ஆண்டவர் ஒண்ணு நம்மளை தொடரும், இல்ல கர்த்தருடைய பாதத்துல இறுக பற்றி கொள்ளும் போது அவர் நம்ம என்ன பண்றாரு, தொடுகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அனுபவம் உள்ள உலங்களை ஆண்டவர் இந்த நாட்களில் தேடிக்கொண்டிருக்கிறார். இந்த அனுபவத்தை எப்படியாவது நம்ம பெற்றுக்கொண்டாதான் ஆண்டவரை பற்றி தைரியமா இந்த நாட்களில் சொல்லி ஆத்துமாக்களை ஆண்டவரத்துல கொண்டு வர முடியும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உயிர்த்தெழுந்த இயேசுவை அறிவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஆண்டவர் இந்த நாட்களில் நமக்கு தந்திருக்கிறார். அதனால இதயத்தில் இருக்கிற தைரியம் வேற, பரிசுத்தாவினால் நிரப்புகிற ஒரு தைரியம் வேற. ஆண்டவர் அனுபவிச்சவங்க அவங்க என்ன பண்ண முடியாது, மறக்கவும் முடியாது, மறுதளிக்க முடியாது, மறுக்கவும் முடியாது. அவங்க தெளிவாய் சொல்லுவாங்க, ஆண்டவரை கண்டேன், தரிசித்தேன், ஆண்டவர் இன்னும் உயிரோடு இருக்கிறார், ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார் சொல்லி அவங்க தைரியமாய் சொல்லும் போது, பேதுரு ஒரு காலத்துல ஓடி ஓடி ஒளிகிறார். ஆனா அபிஷேகத்தை பெற்ற பிறகு தைரியமா சொல்லும் போது அங்க ஆண்டவர் அற்புதங்களை செய்து 3000 பேர் 5000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்தது போல இன்னைக்கு நாம் இந்த வழியில ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நம்ம செபிப்போம். பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, அந்த ஆஸ்வதிக்கப்பட்ட பகல் வேளைக்காய் நாங்கள் செபிக்கிறோம். கடந்து போற நாட்கள் எல்லாம் கண்மணி போல பாதுகாத்து நல்ல ஜீவன் சுகபலம் தந்து இம்மற்ற நடத்தி வந்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த ஈஸ்டர்ல, இந்த உயிர்த்தெழுந்த நாளில ஒரு தீர்மானத்தை நாங்கள் எடுத்து, ஆண்டவரை பற்றி நான் அறிவிப்பேன். நான் ஒரு நாளும் ஆண்டவரே, ஒரு நாள் நான் அப்படியாய் உலகத்தோடு நான் அப்படியாய் இருக்காதபடிக்கு நான் எழும்புவேன் என்று சொல்லி நான் புறப்படுவேன். அப்படியாய் ஆண்டவர் கிட்ட நான் நெருங்குவேன். யார் நெருங்குறாங்களோ இல்லையோ அதுக்காக எதிர்ந்தாலும் நான் அதை பாராதபடி நான் நெருங்கி வருவேன். அவரை நான் தழுவிக் கொள்வேன், அவரை நான் பணிந்து கொள்வேன் என்று சொல்லி எங்களை நாங்கள் ஒப்பு கொடுத்து இந்த அனுபவங்களை பெற்று ஆண்டவரை அறிவிக்கிற ஒரு ஆண்டவரே பாத்திரங்களாய் எங்களை மாற்ற வேண்டும் என்று நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆண்டவரே இப்படிப்பட்ட அர்ப்பணிப்புகளாய் நடத்தி பயன்படுத்தி ஆண்டவரை ஆஸ்வதிப்பீராக. கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். துதி கன மகிமை எல்லாம் நமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம்மோடும் நம்முடைய குடும்பங்களோடும் நம்முடைய ஊழியங்களோடும் கர்த்தருடைய வருகை நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன்.
கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஊழியர்களுக்காய் ஜெபிக்கிற, கொடுக்கிற, தாங்குகிற, உழைக்கிற, உதவி செய்கிற யாவருக்கும் நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். நீங்களும் இந்த ஊழியங்களுக்காய் தொடர்ந்து ஜெபிக்க முடியாய் இயேசுவின் நாமத்தினால உங்களை கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களுடைய சபையானது பெங்களூர் பட்டத்தில் உள்ள லிங்கராஜபுரம் என்ற பகுதியிலே எண்ணூர் மெயின் ரோட்ல உள்ள SBI பேங்குக்கு முன்பதாக உள்ள சோபா ஸ்டோருடைய முதல் மாடியிலே காணப்படுகிறது. ஞாயிறு காலை 7 மணி முதல் 8:30 மணி வரை முதல் ஆராதனைக்காக இருக்கும். அதன் பின்பு 9 மணி முதல் 10 மணி வரை சண்டே கிளாஸ் ஊழியங்கள் இருக்கும். மற்றும் 10 மணியிலிருந்து 11 வரை இரண்டாவது ஆராதனை இருக்கும். வேற எந்த சபைக்கு நீங்கள் போகாதவர்களாக இருந்தால் எங்களுடைய சபைக்கு வந்து எங்களுடைய ஆராதனை கலந்து கொள்ள முடியாது. உங்களை இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அது மாத்திரமல்ல, செவ்வாய்க்கிழமை பைபிள் ஸ்டடி இருக்கிறது. மாலை 7 மணி முதல் 8 மணி வரை முடிந்தவர்கள் கலந்து கொண்டு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். அதே போல சனிக்கிழமை காலை 10 to 12 மணி வரை உபவாச கூட்டம் இருக்கிறது. நீங்கள் உபவாச கூட்டத்துக்கு வருவீர்கள் என்றால் நிச்சயமாய் நாம் சேர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அப்படியா தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அது மாத்திரமல்ல, எங்களுடைய போன் நம்பர் இதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமான ஜெப அவசர தேவைக்கு நீங்கள் போன் செய்வீர்கள் என்றால் உங்களுக்கு நாங்கள் எப்பொழுதும் ஜெபிக்க ஆயத்தமா இருக்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.